அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிரித்தானிய காலனித்துவ ஆட்சியின் கீழ் இருந்த எமது தேசத்துக்கு 1948ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் சுதந்திரம் கிடைத்தது. அன்றைய தினமே அடிமைத்தனத்தில் இருந்த எமது மக்களுக்கு விடுதலை கிடைத்த நாள். சுதந்திர தினத்தில் நாட்டின் அனைத்து பகுதிகளிலும் தேசிய கொடி கம்பீரமாக பறப்பதை காணலாம். ஒரு நாட்டின் பெருமையை பறைசாற்றும் சின்னமாக தேசிய கொடி மதித்து கௌரவிக்கப்படுகிறது. இந்த தேசிய கொடி உருவான வரலாற்றை பற்றி நாம் அறிந்து கொள்வோம். 1948ஆம் ஆண்டு பிப்ரவரி 4ஆம் தேதி இலங்கை சுதந்திரம் பெறுவதற்கு முன்பே தேசிய கொடியொன்றின் அவசியம் குறித்து விவாதிக்கப்பட்டது. 1815ஆம் ஆண்டில் ஆங்கிலேயர்களால் இறக்கி வைக்கப்பட்ட கண்டு ராஜ்யத்தின் கடைசி மன்னரான ஸ்ரீ விக்ரமராஜசிங்கம் பயன்படுத்திய சிங்கக்கொடியை தேசிய கொடியாக மாற்றப்பட வேண்டும் என்ற கோரிக்கை அரச பேரவையில் 1948ஆம் ஆண்டு ஜனவரி 16ஆம் திகதி முதலில் தாக்கல் செய்தவர் ஒரு முஸ்லிம். யார் அந்த முஸ்லிம் என்பதை நாம் அறிவோமா? ஆம், அவர்தான் 1947ஆம் ஆண்டு நடைபெற்ற முதலாம் பாராளுமன்ற தேர்தலில் ஐக்கிய தேசிய கட்சி சார்பில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற முதலியார் அஹ்மது லெப்பே சின்னலெப்பே. இவர் புகழ்பெற்ற தொழிலதிபரும் சிறந்த சமூக பணியாளராகவும் விளங்கினார். 1902ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 2ஆம் தேதி பிறந்த இவர் 1947 முதல் 1952 வரை பாராளுமன்ற உறுப்பினராக பதவியில் இருந்தவர். அப்போதைய பிரதமராக இருந்த DS சேனாநாயக்கவினால் தேசிய கொடியை உருவாக்குவதற்காக குழு ஒன்று அமைக்கப்பட்டது. SWRD பண்டாரநாயக்க தலைமையில் நியமிக்கப்பட்ட அக்குழுவில் சர் ஜோன் கொத்தலாவல, JR ஜெயவர்தன, DP ஜாயா, டாக்டர் LA ராஜபக்ச, GG பொன்னம்பலம் மற்றும் செனட்டர் நடேசன் ஆகியோர் இக்குழுவில் இடம்பெற்றுள்ளனர். தேசிய கொடியை உருவாக்குவதற்காக குழு ஒன்று நியமிக்கப்பட்டாலும் 1948ஆம் ஆண்டு பிப்ரவரி 4ஆம் தேதி முதலாவது சுதந்திர தினம் கொண்டாடப்பட்ட போது இறுதி முடிவு எட்டப்படவில்லை. சிறப்பு குழுவால் பரிந்துரைக்கப்பட்ட தேசிய கொடி DS சேனாநாயக் அவர்களால் 1951 மார்ச் மாதம் 2ஆம் தேதி நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அதில் பச்சை நிறம் முஸ்லிம்களையும் செம்மஞ்சள் நிறம் தமிழர்களையும் குறிக்கும் முகமாக செங்குத்தாக 2 கோடுகள் இணைக்கப்பட்டிருந்தன. இந்த கோடுகள் ஒவ்வொன்றும் கொடியின் 1/7 பங்குக்கு சமமாக இருக்க வேண்டும். திருத்தப்பட்ட கொடி முதலில் 1972ஆம் ஆண்டு மே மாதம் 22ஆம் தேதி நடைபெற்ற குடியரசு தினத்தில் கொண்டாட்டத்தில் திறந்து வைக்கப்பட்டது. 1978 செப்டம்பர் மாதம் 9ஆம் தேதி இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசின் அரசியல் அமைப்பின் பிரிவு 6இல் 2ஆம் அட்டவணையில் தேசிய கொடி இணைக்கப்பட்டுள்ளது. வஸ்ஸலாம்.